இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த நாளின் மாலை வேளையிலே உமது அருளை பெற விரும்புகின்ற இந்த தப காலத்திலே எங்களை அழைத்த தெய்வமே, இன்றைய நாளிலும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பதற்காக நான் உங்களோடு இருக்கின்றேன், நான் உங்களை கைவிட்டு விட மாட்டேன். நிச்சயம் உங்களுடைய உள்ளங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பங்களிலே பலவிதமான குழப்பங்களோடு, பலவிதமான கலக்கங்களோடு, பலவிதமான நோய்களோடு இருக்கின்றீர்கள். அதைவிட பலவிதமான விண்ணப்பங்களோடு இருக்கின்றீர்கள். என்னை தேடுங்கள், நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதிகளை முன்னிட்டு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். எனவே பிள்ளைகளாகிய உங்களை, என் குடும்பங்களாகிய உங்களை இன்றைய நாளில் நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். நான் உங்களை பொறுப்பெடுக்கின்றேன், நான் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன். எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று கேட்ட சீடர்களைப் போல என்றும் நான் ஆண்டவரே கேட்கின்றோம், எங்களோடு தங்கும், எங்களுடைய குடும்பங்களோடு தங்கும், எங்களுடைய வாழ்க்கையிலே தங்கும், எங்களுடைய கலக்கங்களே தங்கும். நீர் எங்களை பொறுப்பெடுக்கின்ற வேளையிலே, நீர் எங்களை ஆசிர்வதிக்கின்ற வேளையிலே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கின்ற வேளையிலே நிச்சயம் நாங்கள் நிறைவு காண்போம், நிச்சயம் நாங்கள் நிறைவு காண்போம், நிச்சயம் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். நிச்சயம் நாங்கள் எங்களுடைய நோய்களிலிருந்தும் இன்னும் அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் நாங்கள் பாதுகாப்பும் விடுதலையும் அடைவோம். எனவே ஆண்டவரே, மீண்டும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம், மை போற்றுகின்றோம், துதிக்கின்றோம். எனவே இந்த வேளையிலே எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக வல்லமையாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம், வல்லமையாம் ஆண்டவரை வரவேற்போம், வல்லமையாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஏற்கனவே ஆராதிப்பு பாடலை, ஆராதனைக்குரிய பாடலை பாடியிருக்கின்ற வேளையிலே உள்ளங்கள் இந்த வேளையிலே ஆண்டவரை ஆராத்தும் முகமாக, ஆண்டவரை போற்றும் முகமாக இந்த வேளையிலே இயேசுவே மை ஆராதிக்கின்றோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவே மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே மை போற்றுகின்றோம், இயேசுவே உம்மை போற்றுகின்றோம், இயேசுவே மை போற்றுகின்றோம், இயேசுவே உம்மை போற்றுகின்றோம், இயேசுவே மை துதிக்கின்றோம், இயேசுவே உம்மை துதிக்கின்றோம், இயேசுவே மை துதிக்கின்றோம், இயேசுவே உம்மை துதிக்கின்றோம், இயேசுவே உமக்கு நன்றி கூறுகின்றோம், இயேசுவே உமக்கு நன்றி கூறுகின்றோம், இயேசுவே உமக்கு நன்றி கூறுகின்றோம், இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறோம், இயேசுவே 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 உமது வல்லமை மேலானது, உமது வல்லமையானது, உமது வல்லமை மேலானது, உமது வல்லமை மேலானது, உமது வல்லமை மேலானது, உமது வல்லமையின் மேலானது, உமது வார்த்தைகள் மேலானவை, உமது வார்த்தைகள் மேலானவை, உமது வார்த்தைகள் மேலானவை. உமது வார்த்தைகள் மேலானவை. நீரே எங்களை அழைத்திருக்கின்றீர், நீரே எங்களை அழைத்திருக்கின்றீர், நீரே எங்களை அழைத்திருக்கின்றீர், நீரே எங்களை அழைத்திருக்கின்றீர், நீரே எங்களோடு பேச விரும்புகின்றீர், நீரே எங்களோடு பேச விரும்புகிறீர், நீரே எங்களோடு பேச விரும்புகின்றீர். நீரே எங்களோடு பேச விரும்புகிறீர். உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. உமக்கே நன்றி. உம்மை போற்றுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி தெய்வமே, நன்றி தெய்வம், நன்றி தெய்வமே, நன்றி தெய்வம், நன்றி தெய்வமே. நன்றி தெய்வமே. உட்கார்ந்தவர்களாக மீண்டும் ஒரு முறை ஆராதனைக்குரிய அந்த பாடலை பாடி முதலாவது அடிகளை நாங்கள் மீண்டும் ஒரு முறை பாடிக்கொள்வோம். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் ஆத்மநேச இயேசுவையே, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் ஆத்மனாலும் ஆவியிலும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா,
கீதம் பாடியே அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோமே அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. இயேசுவே உம்மை போற்றுகின்றோம், இயேசுவே உம்மை துதிக்கின்றோம், இயேசுவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பிக சகோதரங்களே, பலவிதமான ஆயத்தங்களோடு சிறப்பாக இன்றைய நாளிலே நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். சிறப்பாக ஆண்டவர் இன்று எங்களை தொட வேண்டும், ஆண்டவர் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும், எங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். ஆனால் ஒன்றை நாங்கள் உணர வேண்டும், நாங்கள் விண்ணப்பங்கள் வைப்பதை விட ஜெபிப்பதை விட ஆண்டவர் மேலான காரியங்கள் எங்களுக்கு செய்ய இருக்கின்றார். ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார், நீங்கள் கேட்பதை விட அதை விட சிந்திப்பதை விட அதுக்கு மேலான காரியங்கள் செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். இங்கே இருக்கின்றவர் சிலர் கூட நீங்கள் உங்களுடைய அனுபவங்களே ஆண்டவரை சுவைத்திருக்கலாம். நான் கூட பலவிதமான மற்றவருடைய அனுபவங்களையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரை நான் சுவைத்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆக இந்த வேளையிலே அவர் 2 விடயத்தை எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். முதலாவது விசுவாசம். என்றால் இனிமாக எத்தனையோ குணப்படுத்தலை நாங்கள் பார்க்கிறோம். உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்திற்று, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்திற்று. ஆகவே மேலோட்டமான விசுவாசம் அது போதாது. நாங்கள் கிறிஸ்துவர் 2 பேரோடு இருக்கலாம், இல்லை நாங்கள் கிறிஸ்துவர் காட்டுவதற்கு அவங்களுடைய கழுத்திலே சிலுவைகளை தொங்க விடலாம், அல்லது நாங்கள் விதம் விதமான மோதிரங்களை ரோசரி சேமாலை அடங்கிய மோதிரங்களை போட்டு நாங்கள் கிறிஸ்துவன் காட்டலாம். ஆனால் எங்களை உடைக்கின்ற அளவுக்கு, எங்களை கையளிக்கின்ற அளவுக்கு எங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும். 2வது ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்ப்பது பரிசுத்த தனம், பாவம் இல்லாத நிலை. அதுதான் ஒவ்வொரு குணப்படுத்தலும் ஆண்டவர் தன்னை தேடி வந்தவர்களையும் சரி தான் குணப்படுத்திய மக்களையும் பார்த்து என்ன சொல்கின்றார், உன்னுடைய விசுவாசம் பெரிது, ஆகவே நீ குணம் பெற்று செல்வாயாக. அடுத்தபடியாக என்ன சொல்கின்றார், போ இனி பாவம் செய்யாதே, போ இனி பாவம் செய்யாதே. அதுதான் லூக்காஸ் நற்செய்தி 8ஆம் அதிகாரம், லூக்காஸ் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 41வது இறைவார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, லூக்காஸ் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 41வது இறைவார்த்தையை பார்க்கின்ற வேளையிலே, அங்கே யாயிர் என்ற ஒரு சகோதரனை பார்க்கின்றோம். அவன் சாதாரண மனிதன் அல்ல. இந்த யாயிர் என்ற மகன் யார் என்று பார்க்கின்ற வேளையிலே அவன் தொழுகை கூட தலைவன், தொழுகை கூட தலைவன். அவன் என்ன செய்கின்றான் என்றால், சொல்லப்படுகின்றது 41வது இறைவார்த்தையிலே, அப்பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் இயேசுவிடம் வந்தார். அவர் பெயர் யாயிர். அவர் இயேசுவின் காலில் விழுந்து தம்முடைய வீட்டுக்கு வருமாறு வேண்டினார். இங்கே இருக்கின்ற பலர் சொல்லுவீர்கள், ஃபாதர் எங்களுடைய வீட்டுக்கு ஒருக்க வந்துட்டு போங்கன்னு சொல்லி. ஆனால் நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்லுகின்றேன், நான் வீட்டுக்கு வருவதற்கு முன்பதாக நீங்கள் ஆண்டவரை, நீங்கள் ஆண்டவரை கூப்பி அழைத்திருப்பீங்க தான், நான் இன்றைக்கு ஸ்பெஷலாக கேட்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்றார், கேட்கின்ற வேளையிலே நான் உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன், நான் உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன். ஆகிய அங்கே சபைக்கூட தலைவனாக இருக்கின்றான். ஆனால் என்ன செய்கின்றான், அன்று அவன் முதல் முறையாக முழந்தாள் படி இட்டிருக்கலாம். ஆகிய முழந்தாள் படி இட்ட வண்ணம் என்ன கேட்கின்றார், ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்கு வாரும், ஏனென்றால் என்னுடைய ஒரே மகள்
சாகும் தருவாயில் இருக்கின்றார். யோசிச்சு பாருங்க, எங்களுடைய வீட்டிலே யாரும் இன்றைய காலம் கூட ஒரு குடும்பத்தினை தேடி வந்தார்கள். அதுவழியிலே தொலைபேசியிலே ஒரு சகோதரனுக்காக ஜெபிக்கும்படியாக அங்கே கோமா ஸ்டேஜில் இருக்கின்றார். ஆகிய அவருக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டார்கள். இங்கேயும் வந்து தன்னுடைய ஒரே மகளை யோசிச்சு பாருங்க, எங்களுடைய வீட்டிலே ஒரு ஆள் இருந்தால் எவ்வளவு தூரத்துக்கு அங்கலாய்ப்பு இருக்கும், ஆவல் இருக்கும், ஆண்டவரை அழைக்க வேண்டும், ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கும். ஆகிதான் இங்கே சிவக்கூட தலைவன் கேட்கின்றார், அது முழந்தால் படிக்கிட்டு கேட்கின்றார், வீட்டுக்கு வாரும். ஆண்டவர் என்னை விட நல்லவர் ஏனென்றால் அவர் சொல்றார், சரி நான் வாரேன், நம்முடைய வீட்டுக்கு வாரேன். ஆனால் அவர் உடனே போகவில்லை, படிப்படியாகத்தான் கதைத்து கொண்டு போகின்றார். ஆனால் அவள் போராடி கொண்டிருக்கின்றார் உயிருக்கு. இங்கே ஆண்டவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அங்கே இன்னொரு குறுக்கீடு வந்து விடுகின்றது. என்று சொன்னால் இங்கே 12 வயது மகள், ஆனால் அங்கே 12 ஆண்டுகளாக இரத்த போக்கோடு இருந்த ஒரு பெண், 12 ஆண்டுகளாக இரத்த போக்கோடு இருந்த ஒரு பெண் அங்கே குறுக்கிடுகின்றாள். அவருடைய விசுவாசம் என்ன சொன்னால், நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டால், ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நிச்சயம் நான் நலம் பெறுவேன். அவருடைய வாழ்க்கை பற்றி சொல்கின்ற பொழுதே எல்லாவற்றையும் செலவழித்து விட்டாள். வைத்திரிடம் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டார். இனிமேல் அனிமையாக தியானத்துக்கு வருகின்ற வழி செலவழி உங்களோடு கதைக்கின்ற பொழுது கூட சிறப்பாக நான் கேள்விப்படுகின்ற ஃபாதர், நாங்கள் எத்தனையோ வைத்தியர்களை சந்தித்திட்டோம், எத்தனையோ ஃபேமஸ் டாக்டர்ஸ் எல்லாம் சந்திச்சிட்டோம். ஆனால் எங்களுக்கு இன்னும் குணம் கிடைக்கவில்லை. டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு வைத்தியம், ஒரு வருத்தம் இல்லை. டாக்டர் சொல்ல ஒரு வருத்தம் இல்லைன்னு, ஆனால் என்னுடைய உடலில் எனக்கு இருக்கிற வருத்தம் அவருக்கு எங்கே தெரிய போகுது, அவருக்கு எங்கே தெரிய போகின்றது. ஆகதான் இந்த வேளையிலே மேலான டாக்டரிடம் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். ஆக இன்றைக்கு நாங்கள் உறுதியாக பிடிக்க வேண்டும். ஆண்டவரே, வேதாமத்திலே எத்தனையோ உறுதிமொழிகள் இருக்கின்றது. நீர் கூறியிருக்கின்றீர், உம்முடைய பிள்ளைகளை, உம்மை தேடி வருகின்றவர்களை, உம்முடைய வார்த்தையை கேட்கின்றவர்களை நான் வாழ வைப்பேன், அவளுக்கு விடுதலை கொடுப்பேன், தீமைகளிலிருந்து விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றீரே. ஆகிய இன்றைக்கு அதை நிறைவேற நீர் கருணை கூர்ந்து விட்டீர். ஆகிய அந்த அந்த பெண்ணிடம் இருந்த அந்த விசுவாசம், முறைப்படி அந்த நோய்களோடு அவர்கள் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஆனால் அவள் ஏதோ வந்து விட்டாள். எனவே அவளுடைய விசுவாசத்தை முன்னிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், யார் என்னுடைய ஆடையை தொட்டது, ஏனென்றால் என்னுடைய வல்லமை என்னிடமிருந்து புறப்பட்டதை காணுகின்றேன். இந்த வேளையிலே பிள்ளைகளை நாங்களும் உருக்கமாக ஆண்டவரை மன்றாடுகின்ற வேளையிலே நிச்சயம் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை எங்கள் மீது பொழிந்தே ஆக வேண்டும் என்றால் நாங்களும் அவருடைய பிள்ளைகள், அவருக்கு பிரியமானவர்கள், அவருக்கு பிரியமானவர்கள். இந்த விதமாக அங்கே ஆண்டவர் கதைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே இன்னொரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. உம்முடைய மகள் இறந்து விட்டால் இனி பூதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம். என்னப்பா நெருங்கி நிற்கிறீ, அங்கே வாரம், அங்கே மரணச்சடங்கு செய்ய வேண்டும், ஒரே பிள்ளை, அவர் இறந்து விட்டாள். எனவேதான் நீர் பூதகரை தொந்தரவு செய்து பிரயோசனமில்லை, வாரும். இவ்விதமாக சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் ஜாயிரை தொந்தரவு செய்கின்றார். எப்படி அவர் தொந்தரவு செய்கின்றார் என்றால் அங்கே சொல்லப்படுகின்றது, அந்த சிறுமியின் தந்தையை பார்த்து, அஞ்சாதீர், நம்பிக்கையோடு மட்டுமிரும், அவள் பிழைப்பாள். நம்பிக்கையோடு மட்டுமிரும், அவள் பிழைப்பாள். இன்றைக்கு ஆண்டவர் எங்களில் பலரை பார்த்து சொல்லுகின்றார். நான் உங்களை பார்ப்பதை விட உங்களுக்குள்ளே இருக்கின்ற கலக்கங்கள், உங்களுக்குள்ளே இருக்கின்ற போராட்டங்கள் நிச்சயம் ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு காலமிலே ஒரு குடும்பத்தினர் என்னை தேடி வந்தார்கள். அங்கே ஒரு குடும்பத் தலைவன் சொன்னார், நான் அங்கே இலங்கையில் இருக்கிற கூட பரவாயில்லை, இங்கே வந்த விற்பாடு என்னுடைய உடம்பு பூராக வருத்தமாக இருக்கின்றது, நடப்பது கூட எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற பலர் நடப்பது கஷ்டமாக இருக்கலாம், கைதூக்க கஷ்டமாக இருக்கலாம், நெஞ்சு வலியாக இருக்கலாம், வயிற்றிலே குழப்பமாக இருக்கலாம், தலையிலே பாரங்களாக இருக்கலாம். மேலான வைத்திடம் வந்திருக்கின்றீர்கள். ஆகவே ஆண்டவரிடம் இன்றைக்கு நீங்கள் பொறுப்பு கொடுக்க வேண்டும், பொறுப்பு கொடுக்க வேண்டும். விதமாக ஒரு வழிபாட்டிலே அங்கே ஒரு இந்து சகோதரன்
இந்த சகோதரனும் அந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருந்தார். அங்கே குருவான சொன்னார் விதமாகத்தான் வழிபாடு நடக்கின்ற வழியிலே உங்களை பொறுப்பு கொடுங்கள், உங்களுடைய பொறுப்பை கொடுங்கள். அப்போ அந்த கேட்டான், ஆண்டவரே நான் எதை தர வேண்டும், எதை தர வேண்டும் என்று அந்த சகோதரன் அன்றைய நாளே ஒரு செய்தியை பெற்றிருந்தான். அந்த செய்தியை பெற்றிருந்தான். அதுபோல் அன்றைக்கு நீங்கள் பொறுப்பு கொடுக்கின்ற வேளையிலே நிச்சயம் ஆண்டவர் விதமாக அன்றைக்கு ஞாயிறை பார்த்து நம்பிக்கையோடு ஏறும் மிகுதியை நான் பார்த்து கொள்வேன். அவருடைய வீட்டுக்கு போன வேளையிலே எல்லாரும் சிரித்தார்கள். எல்லாரும் சிரித்தார்கள். என்ன ஆண்டவர் சொன்னால், சிறுமி இறக்கவில்லை, அவள் தூங்கிக் கொண்டு இருக்கின்றாள். எல்லாரும் சிரித்தார்கள். ஆகிய சிரித்தவர்கள் எல்லாரும் வீட்டை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டார்கள். சிறுமியுடைய பெற்றோர் மாத்திரம் உள்ளே அழைத்து செல்லப்பட்டார்கள். சிறுமியை பிடித்து தூக்கினார். அவள் எழுந்தாள். உணவு கொடுக்கும்படியாக கூறினார். இன்றைக்கு நாங்கள் ஆண்டுடைய உணவாகிய இந்த நற்கரணை விருந்திலே பங்கெடுக்க இருக்கின்றோம். அது நம்முடைய ஆன்மீக உணவாக இருக்கின்றது. அதே வேளையில் ஆன்மீக உணவை உட்கொள்ளுகின்ற நீங்கள் விசுவாசத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவர் இன்னும் ஒரு செய்தியை எங்களுக்கு தருகின்றார். யோவான் நற்செய்தியிலே 8வது இறை வார்த்தையிலே, யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம், அங்கே எங்களுக்கு தெரியும் 8ஆம் அதிகாரம் விபச்சார பெண்ணுடைய இறை வார்த்தையாக இருக்கின்றது. விபச்சார பெண்ணை பற்றி தான் இருக்கின்றது. 8ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தை பார்க்கின்ற வெளியிலே அங்கே விதமாக ஒலிவ மலைக்கு இயேசு செல்லுகின்றார். அந்த வெளியிலே 3வது இறை வார்த்தையிலே மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டி கொண்டு வருகின்றார்கள். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கூட்டி கொண்டு வருகின்றார்கள். கூட்டி கொண்டு வந்தவர்கள்